பத்தி தானியேலை தவிர நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை விளக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. தானியேலை போல சீதோனியரை போல தேவனுடைய ஆலயத்தை கட்ட மரவேலைகளை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. கப்பர்நகூம் நூற்றுக்கு அதிபதி போல விசுவாசம் கொண்டவன் இஸ்ரவேலில் பார்க்கப்படவில்லை என்று வேதம் மத்தேயு 8:10 சொல்லுதுங்க. இவங்களை போல ஒருத்தரும் கிடையாது வேதம் அடிச்சு சொல்லுது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் இந்த பிள்ளைகளை, நம்மளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு நடந்த அந்த நாளை போல ஒரு நாள் வேற இல்லைன்னு வேதத்துல படிக்கிறோம். நம்ம யார் சொல்ல கர்த்தர் அப்படி கேட்டார்? யோசுவா சொல்ல கர்த்தர் அப்படி கேட்டார்னு வேதம் சொல்லுது. பிரமிச்சு போய் நின்றுட்டான். யோசுவா கிபியோன் பட்டணத்துக்கு ஆதரவாக எமோரியருக்கு மேல சண்டைக்கு போறான். அப்ப கர்த்தர் கல் மழையை வர வைக்கிறாரு. பட்டயத்துக்கு செத்தவங்களை விட கல் மழையினால் செத்தவர்கள் அநேகம் பேர்னு வேதத்துல நம்ம பாக்குறோம். கர்த்தர் அந்த அற்புதத்தை நடத்துறாரு. அப்ப யோசுவா கர்த்தர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் சொல்றான், சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோனின் மேலும் தரித்து நிற்க கடவாயின்னு அவன் சொல்றான். கர்த்தர்ட்ட முதல்ல கேட்டுட்டான், இப்படிதான் இருக்கணும்னுட்டு. கர்த்தரும் ஓகே சொல்லிட்டாரு. சொல்றான், சூரியன் சாயந்தரம் தன்னுடைய இடத்துக்கு போக தீவிரிக்கல, சந்திரன் தன்னுடைய இடத்துக்கு வர்றதுக்கும் தீவிரிக்கல. சொன்னபடி அப்படி அப்படியே நிக்குது. வேதம் சொல்லுது அழகா, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனின் சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவா 10:16. கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் சாத்தான்ட்ட. அவரை அண்டி பழச்சிக்கணும், அவரை தேடணும், அவரை நாடணும், அவர்கிட்ட பேசணும். எதிர்பார்க்கிறார் கர்த்தர்.